among various electrical safety device, one based on the heating effect of electric current is called அப்படின்னு இருக்குல்ல. அதாவது ஒண்ணும் கிடையாது. எலக்ட்ரிக்கல் சேஃப்டி டிவைஸ் அப்படின்னா தமிழ்ல மின் பாதுகாப்பு சாதனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கொடுக்குற 4 ஆப்ஷனுமே என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி டிவைஸ் தான். நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த எலக்ட்ரிக்கல் வந்துன்னா அந்த சேஃப்டி டிவைஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட பேஸா வச்சு உருவாக்கியிருப்பாங்க. அதான் கேக்குறாங்க. அந்த 4 ஆப்ஷனும் என்னன்னு தெரிஞ்சு நம்ம லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து ப்ராப்பரா ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்துன்னா ஃபியூஸ். ஃபியூஸ் என்ன? இட்ஸ் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி டிவைஸ். இது எதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருப்பாங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஒன்னும் கிடையாது. நம்ம வீட்ல வந்து ஃபியூஸ் கட்டை வந்து யூஸ் பண்ணுவோமா? ஃபியூஸ் கட்டை என்ன பண்ணும்? நார்மலா கரண்ட் வரும்போது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா கரண்டோட ஃப்ளோ அதிகமா இருந்தா என்ன பண்ணும்? இந்த ஃபியூஸ் அந்த வர கரண்ட வந்து பிரேக் பண்ணி விட்டுரும். சர்க்யூட்டை பிரேக் பண்ணி விட்டுரும். எதுக்காக பிரேக் பண்ணும்? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நிறைய எலக்ட்ரிக்கல் டிவைஸ் லைக் ஏசி இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும். இதெல்லாமே டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணும்னா இந்த ஃபியூஸ் வந்து பிரேக் பண்ணும். அப்ப நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து இதுதான். வச்சிருக்கிறது பாருங்க. சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு. சர்க்யூட் பிரேக்கருமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் அந்த சர்க்யூட்டை வந்து பிரேக் தான் பண்ணும். ஆனா இதுல வந்து என்னன்னா ஃபியூஸ் மாதிரி ஹீட்டிங் எஃபெக்ட பேஸா மட்டும் வச்சு வந்து இந்த சர்க்யூட் பிரேக்கரை உருவாக்க மாட்டாங்க. ஹீட்டிங் எஃபெக்டா என்னன்னா கரண்ட் அதிகமா வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தா சர்க்யூட்டை பிரேக் பண்ணணும். இதை பேஸா வச்சுதான் வந்து ஃபியூஸை டிசைன் பண்ணுவாங்க. ஆனா சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணணும்? நார்மலா ஒரு சுவிட்சாவும் வந்து ஆக்ட் பண்ற கெப்பாசிட்டி கொண்டு சொல்லுவாங்க. சுவிட்ச்னு சொல்லும் போது அதனால ரீசெட் பண்ண முடியும். ரீசெட் மீன்ஸ் வந்து அது நார்மல் ஆபரேஷன். அதாவது அதிகமா கரண்ட் வந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? அந்த சர்க்யூட்டை பிரேக் பண்ணணும். அதே இது நார்மலா கரண்ட் வந்துச்சுன்னா என்ன நீ சுவிட்ச் ஆக்ட் பண்ணு சொல்லிட்டு 2 டபுள் ரூல் இருக்குல்ல. அதனால என்ன சர்க்யூட் பிரேக்கர் வந்து வெறும் ஹீட்டிங் எஃபெக்ட் மட்டும் கிடையாது. அதோட சேர்த்து அடிஷனல் ரூலுமே இருக்கு. அடுத்து ப்ரொடக்டிவ் ரிலே. ப்ரொடக்டிவ் ரிலே எதை பேசணும்? இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைஸ் சொல்லுவாங்க. ஒண்ணு கிடையாது. கரண்ட் அதிகமா வருதா, வோல்டேஜ் கம்மியா வருதா, இல்ல ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் டிவைஸ் ஏதாவது ஃபால்ட்டா இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டை வந்து பிரேக் பண்ற ரோலா தான் இதுனா ப்ரொடக்டிவ் ரிலே வச்சிருப்பாங்க. அடுத்து சர்ச் ப்ரொடக்டர். சர்ச் ப்ரொடக்டர் ஒண்ணு கிடையாது. வோல்டேஜ் வந்து லிமிட் பண்ற வந்து என்னன்னா கெப்பாசிட்டி கொண்ட டிவைஸா என்ன சர்ச் ப்ரொடக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வோல்டேஜ் பார்க்கும். வோல்டேஜ் வந்து அதிகமா வந்துச்சுன்னா எந்த டிவைஸ் கிட்ட இந்த சர்ச் ப்ரொடக்டர் வச்சிருக்காங்களோ அந்த டிவைஸுக்குன்னு ஒரு வோல்டேஜ் லிமிட் இருக்கும். அதை தாண்டும் போது என்ன பண்ணும்னா அந்த கரண்ட் எதன் வழியா போக விடாது அப்படின்னா அந்த டிவைஸ்க்குள்ள போக விடாது. அதன் மூலம் என்ன அந்த டிவைஸ் என்ன பண்ணும்? இது வந்து ப்ரொடக்ட் பண்ணும். இந்த 4மே வந்து என்னன்னா எலக்ட்ரிக்கல் சேஃப்டி டிவைஸ் தான். பட் ஒவ்வொன்னோட ரோல் வந்து வேரி ஆகும். அதை வச்சு கேட்டதுனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபியூஸ் மட்டும்தான். ஒன்லி பேஸ்ட் ஆன் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட். அதிகமா வந்து கரண்ட் வரதுனால ஹீட் ஆகும். அந்த ஹீட்டிங்னால என்ன பண்ணுவேன்? சர்க்யூட்டை பிரேக் பண்ணு அப்படின்னு சொல்றதா வந்து ஃபியூஸ்.